சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பிஜேபி அழைத்து திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்ததா நினைக்கிறீங்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அதிமுக விரும்பி இது நடக்கும்? உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், விருப்பம் இல்லாம யாரும் பொண்ணு பார்க்க வர சொல்ல மாட்டாங்க. என் வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும், விருப்பம் இல்லாம யாரும் பொண்ணு பார்க்க போக மாட்டாங்க. அவங்க அடுத்த வீட்டு கால் மிதிக்கணும். அதனால நான் ஏற்கனவே முதல்ல சொல்ல, 2 வீட்டுடைய நலம் விரும்பிகள் நிறைய பேர் இருக்கு. இந்த மேரேஜே காலத்தின் கட்டாயம். வெல்லணும்னா நீங்க ஒன்னா இருக்கும், இவ்வளவுதான். நீங்க நம்ம பலமுறை சொன்னது போல திமுக ஆட்சி உத்தரவாதமா வரும், எந்த குழப்பமும் இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கமா நினைக்கிறேன். திமுக கூட்டணி ஒட்டுக்கா நிக்குது, எதிர 4 முனை போட்டி. மாநில கட்சிகளை கபலீகரம் செய்து ஆட்சிக்கு வந்த கட்சி தானே சார் பிஜேபி. வாங்க வாங்க, அததானே நான் சொன்னேன். அதை நம்ம மொழியில சேகர்பாபு எந்த கட்சி, திரு ஏவாவல் எந்த கட்சி, திரு ராஜகண்ணப்பன் எந்த கட்சி, திரு செந்தில் பாலாஜி எந்த கட்சி, ரகுபதி எந்த கட்சி, இன்னும் பத்தியம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இவங்க எல்லாம் கபலீகரம் பண்ணீங்களா, வேற என்ன பண்ணீங்க? பிற கட்சிகளை கபலீகரம் பண்ணி சொல்றீங்க. ஏடிஎம்கே பிஜேபி பத்தி என்ன சொன்னாங்க, கேபி முனுசாமி என்ன சொன்னாங்க சொல்லவா? அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? அப்ப அவங்க காரணம் இல்லையா? இது சும்மா நீங்களா கிளப்பி கொடுக்குற பித்து. உங்களுக்கு எப்படியாவது திரு அண்ணாமலையோட இமேஜை குறைக்கணும், அவர் தான் வளராது நினைக்கணும். ஏன்னா அவர் தான் வளர்ந்துருக்கிற அச்சம் உங்களுக்கு. அதனால ஏதாவது கிளப்பிட்டு இருப்பீங்க. எனக்கு அதில் குழப்பம். பதற்றம் என்னமோ பத்திரிகையாளர்களுக்கோ அரசியல் விமர்சகர்களுக்கோ ஜனநாயக சக்திகளுக்கோ அல்ல, அண்ணாமலைக்கு அந்த பதற்றம் இருப்பது போல அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். அவர் மாநிலத்துல பாஜக ஆட்சிக்கு வர வைக்க விரும்புகிறார். அது நடக்க போது நீங்க எல்லாம் அங்க பாக்க. சசிகலாவை சேர்க்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும்ன்றதெல்லாம் உங்க வேலை இல்ல. உங்க டியூட்டி என்னன்னா உங்க கட்சியை மட்டும் பாருங்க. அதையும் சொல்லியிருக்காராம். பாத்தீங்களா, 2 பேரும் தனியா நடந்த விஷயம் உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கேன். நான் என் தம்பி அருண்கிட்ட சொல்லி டெல்லி எலெக்ஷன் பதில் மாதேஷ் எலெக்ஷன் தனியா எங்க சேனல்ல ஒன்று போட்டு நீங்க பூரா சொல்ல எடுத்து போட்டுக்கிறேன். 2 பேர் மட்டும் பேசுனது மாதேஷ் தெரிஞ்சிருக்கேன். இவ்வளவு பெரிய சோர்ஸ் ஏன் வரலாற்றுல 25 வருஷத்துக்கு எனக்கே இல்லையே. இந்திய தலைமையிலான கூட்டணி ஆட்சியின் முதல்வர் வேட்பாளர் யாரா இருக்கு? எடப்பாடி தான். என்டிஏ முடிவு இன்னும் முடிவு பண்றதுக்கு என்ன? என்னுடைய கணக்குல முடிவு பண்றதுக்கு என்ன? என்னோட அது என்டிஏல வேங்க. நான் இல்ல, நீங்க சொல்லுங்க சார். நீங்க சார், நான் வெளியில இருக்கிற பார்வை இல்ல. பாண்டேவுக்கு எடப்பாடி தான் சரியானவர்ன்றது உங்க வியூக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி தான் பெரியவர். சரியானவர் யாருங்கிறது காலம். அமித்ஷாவின் வியூகம் இந்தியாவின் பல மாநிலங்களில் எடுபட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எடுபட போகிறது என்பதை 26 மே மாசம் திரும்பவும் நம்ம பேசுவோம். அப்ப நீங்க பாருங்க. கால்குலேஷன் எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு புரியாட்டு சரியான கால்குலேஷன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? அமித்ஷா அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறார். நீங்க முன்கூட்டியே சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய சாணக்கியா பக்கத்துல வந்திருந்தது, நான் பார்த்தேன். ஒரு சந்திப்பு நிகழப்போகிறது நாளை காலைக்குள் அப்படின்னீங்க. அது நடந்து விட்டது. இந்த சந்திப்புக்கு காரணம் என்ன? இந்த சந்திப்பு வெறும் மக்கள் பிரச்சனையை தான் நான் பேசினதா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதுவும் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களாக அறியப்பட்ட தலைவர்களோடவே அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையுமே ஒரு ஆரம்பத்திலே முதலே சொல்லிடக்கூடாது. அது நீங்கள் சீட்டு கட்டு வாடும்போது உங்கள் கட்டில் என்னென்ன கார்டெலாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அது கேமே கிடையாது. எதனால் நிறுத்திடுவார். அவர் உங்கள் காய் நகரத்தில் பார்த்தே கண்டுபிடிச்சிடுவார். அது வேறு விஷயம். நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. என்கிட்ட 2 இருக்குது, 3 இருக்குது, ஜாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது காலியாகும். அதனால் அவங்க நாங்கள் தமிழ்நாடு அரசுடைய மக்கள் நலத்திட்டங்கள் சார்பாக பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். அது கட்டாயம் ஃபைல் கொடுத்துருப்பாரு. திரு சிவி சமூகத்து பக்கத்தில் இருந்த தலைவர் கையில் இந்த ஃபைல்ஸ்லாம் வச்சிருந்தார். ஸோ அதை கொடுத்துருப்பாரு. அதில் ஒன்று குழப்பம். தமிழக எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினாருன்னா, அவர் சொன்ன விஷயங்களை கட்டாயம் பேசியிருப்பார். அது பொய் சொல்லியிருப்பாரு, அதுக்காக போல, அதுக்காக பார்க்கல, அது கட்டாயம் பேசுவார். அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. அதுக்கடுத்து முதல் பார்ட்டில் இப்போதான் பொண்ணு பார்த்துருக்காங்க. இன்னும் நிச்சயதார்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம். அதற்கு முன்னாடி உங்களுக்குலாம் வரவேற்பு வைக்கப்படும். அதனால கவலைப்பட வேண்டியது. இது பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்க்கறதே ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க இடையில நிறைய நலமுறிவுகள் உள்ள போகுது. அது நல்ல பையன், இது நல்ல பொண்ணு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் இவ்வளவு வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கீங்க, அவர் அந்த பொண்ணு இவ்வளவு வயசாகி போச்சு, அதனால நீங்க நிதானமா பார்த்து வச்சு பேசி வச்சு செய்யுங்க, இது 2 குடும்பத்துக்கு நல்லது சரி அப்படின்னு அவங்க பேசி ஏற்கனவே இருந்த சம்பந்தம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பேசும்போது சரிங்க பார்ப்பாங்கன்னு போய் பார்க்க போறாங்க. அவ்வளவுதான். இதற்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு பதற வேண்டியதில்லை. சரி, பொண்ணு பார்க்க போவாங்கன்னு நம்ம சொன்னோம். அநேகமா கல்யாணம் முடியறதுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது. அதுல எந்த குழப்பமும் இல்லை.
வரும்போது நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். நான் எதிர்பார்த்த திசையில தான் பயணிக்குது. அதுல வந்து எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. 2024 ஒரு தனிப்பட்ட மோதல்கள் வரைக்கும் அது போன பிறகு நான் வந்து இனிமே அது வந்து சேர்ந்திருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா நம்பகத்தன்மை போயிடுச்சு. அப்ப யாராவது தோத்தா கூட என்னை தோக்கடிச்சிட்டாங்கன்னு நம்புவாங்க. அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால பிரிஞ்சிருக்கிறது. அதற்கு பிறகு 2 பேருக்கும் ஒரு பாடம் கட்டுருச்சு. 2 பேருக்குமே வந்து நம்ம என்ன மிஸ் பண்ணோம். பாஜகவுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பெருமக்கள் அதிமுக சார்பா இருந்திருப்பாங்க. இந்த 2 வாய்ப்பும் தவற விட்டாங்கன்னு 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால திரு அண்ணாமலையும் வந்து ஒரு சப்ளா போறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி நிதர்சனம் புரிஞ்சுக்கிட்டாரு. இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். சில நிபந்தனைகள் வைத்திருப்பாங்க அல்லது பிஜேபியிடம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருப்பாங்கன்னு சில செய்திகள் எல்லாம் பரவிட்டு இருக்கிறது. அது ஒரு 5 நிபந்தனை 10 நிபந்தனை என்ன பல விஷயங்கள் சொல்றாங்க. அப்படி ஏதேனும் நிபந்தனைகள் அதிமுகவின் சார்பில் வைக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு நீங்க முதல் கேள்வி கேட்ட போது இந்த பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அறியப்பட்டவங்களோட கூட சேர்த்திருக்காங்க சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா. அப்படி நிபந்தனை வைக்கக்கூடிய இடத்துல அதிமுக இருந்துச்சுன்னா எதிர்ப்பாளர்களை கூட்டு போக வேண்டியதில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி பேசாம ஒரு மவுத் பீஸ் வருமானு அவர் வந்து இருக்கிறதுலே சுருடு பொலிட்டிஷியன். அதுல வந்து அதனாலதான் அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்ன போல சசிகலா ஓபிஎஸ் டிடிவின்னு பல விக்கெட்டுகள் எடுத்தோம். அதுக்கான காரணம் அவருடைய சுருட்னஸ். அவர் அரசியல்ல வந்து அவர் எங்க நகரம்னு பாக்குறாரு, தெளிவா நடந்துட்டு இருக்காரு. அதுல எந்த குழப்பம் இல்லை. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்ன, ஏன் இந்த சோகால்டு எதிர்ப்பாளர் நினைக்கிறோம்? நீங்க நினைச்சிருக்கீங்க கேபி முனுசாமின்னு, நீங்க நினைச்சிருப்பீங்க சிவி சண்முகம்னு, திரு தம்பிதுரை இந்த பட்டியல கிடையாது, திரு வேலுமணி இந்த பட்டியல கிடையாது. உங்களுடைய பார்வையில் நான் முரண்படுறேன், அது வேற விஷயம் ஓரமாச்சு கொடுக்கும். ஆனா அப்ப நீங்க நினைக்கிறாள் முதல்ல அப்ப நிபந்தனை விதிக்கிற இடத்துல இருந்தா ஆகாதவங்களேன்னு சொல்லும். திரு அமித்ஷாக்கு தெரியாத கேபி முனுசாமி எதிர பேசியிருப்பாரு, திரு சண்முகம் எதிர பேசியிருப்பாரு. எல்லாரும் வந்திருக்கும் போது இது வந்து யுனானிமஸ் டிசிஷன். இது வந்து ஜாதியோ ஆளோ பதவியோ இல்லாம எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற கிரீன் சிக்னல் கொடுக்கறது தான். பிளஸ் கல்யாணத்துல வரும்போது ஏற்கனவே அந்த பொண்ணு பார்க்க போற இடத்துல வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புள்ளதான் சொல்லுவாங்க, நிபந்தனை சொல்லுவாங்க. நிபந்தனை வச்சுக்கின்னு கல்யாணத்துக்கு வழி இல்லை. நான் அறிஞ்ச வகையில இன்னைக்கு 2 பேருமே உண்மையை புரிந்து கொண்டிருக்கார்கள் நான் சொன்னேன், பிஜேபி as well as ஏடிஎம்கே. அதனால இந்த மேரேஜே காலத்தின் கட்டாயம். வெல்லணும்னா நீங்க வந்து ஒன்னா இருக்கணும், இவ்வளவுதான். நீங்க வந்து நம்ம பலமுறை சொன்னது போல திமுக ஆட்சி உத்தரவாதமா வரும், எந்த குழப்பமும் இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கமா நினைக்கிறேன். திமுக கூட்டணி ஒட்டுக்கா நிக்குது, எதிர 4 முனை போட்டி இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம், இவருக்கு விஜய்க்கு வெறும் 8% தான் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நான் 6ல இருந்து 10 சொன்னேன், அதோட ஆவரேஜ் நானே எடுத்துக்கிறேன். மினிமம் 6 மேக்ஸிமம் 10 நான் கருதுறேன். ஆவரேஜா 8 வச்சுக்கிட்டேன். பிஜேபிக்கு வந்து 18% 18% கழிச்சு விட்டுருங்க, 8% மட்டும் வச்சுக்கோங்க. சீமான் வந்து 8 வாங்கி காட்டுங்க. இந்த 24 யாருக்கு போயிருக்கணும்? இந்த 3 கட்சியும் இல்லைன்னு. அதிமுக திமுக மட்டும்தான் இருக்குது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மத்தங்களா இருக்கிறாங்கன்னு யாருக்கு போயிருக்கணும்? இந்த 24% ஏடிஎம்கேக்கு போயிருக்கணும். திமுக வேண்டாம்னா ஒரு வாய்ப்பு தானே. இப்ப திமுக வேண்டாம்னா 4 வாய்ப்பு வந்துருச்சு, அது 4ல 1 அதிமுக. அப்ப அதிமுகவும் புரிந்து கொண்டிருக்கிறது, பாஜகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு என்னன்னா வரும்போது வரட்டுங்கிற இடத்துல இல்ல. ஏன்னா அவங்க வந்து 2029 நீங்க எல்லாம் 2026 மனசு வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவங்க 2029 மனசுல வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், நீங்க இவ்வளவு சீக்கிரங்கிற முதல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா? அந்த இவ்வளவு சீக்கிரங்கிறது உங்களுக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா அப்புறமா அவங்க நான் பலமுறை சொல்லிருக்கேன், பிஜேபியை பொறுத்த அளவுக்கு 365 days எலெக்ஷன் டேட். அவங்களுக்கு வந்து நம்ம ஏப்ரல் மாசம் முடிவு எடுப்போங்கிறதே கிடையாது. இல்ல இப்போ நான் பல கட்டங்கள்ல சொன்னது போல நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா போலாம். நீங்க கடைசி நேரத்தை அலைன்ஸ் வச்சுட்டு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. டிஎம்கே வந்து சால்டா வெற்றி பெறதுக்கான காரணம் 2017 இங்க அமைஞ்ச போட்டி கூட்டணி. காவிரி பிரச்சனை விட பல பிரச்சனை எல்லாம் ஒண்ணு மணி நேரத்து போட்டிட்டாங்க. அப்போ வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகி 2 பேருக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாம் கரைஞ்சு உள்ள மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், எம்எல்ஏ கேண்டிடேட் நிறைய பிரச்சனைகள் வரும். அது எல்லாம் செட்டில் ஆகி முடியும். அப்ப அந்த இடத்துக்கு முன்னாடியே போறது ரொம்ப அவசியம். அப்ப இன்னைக்கு வந்து பாத்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. திரு பிரசாந்த் கிஷோர் உட்பட பல பேர் வந்து இந்த கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு விரும்புறாங்க. இந்த கூட்டணி அமைஞ்சா அதிமுக லாஸ் அப்படின்னு ஒரு பொய் தகவல் சொல்றாங்க வித் நோ ப்ரூஃப். அதெல்லாம் வந்து போது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அழகா சொன்னார், நாங்கள் விழித்துக் கொண்டோம் உழைத்துக் கொண்டோம். இல்ல சார், 29 மனதில் வைத்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. பிஜேபியோட திட்டம், அமித்ஷா மோடியோட திட்டம் இதுவா கூட இருக்கலாம். 26ன்னு ஒண்ணு கண்ணுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதுதான் எடப்பாடிக்கு முக்கியம். அப்ப எடப்பாடி அதை மனதில் வைத்து தான் அங்க போவார்ல, அதுதான் அவருக்கு மெயின். ஒரு பிசினஸ் டீல் வந்து 2 பேருக்கும் ப்ராஃபிட் இல்லாம அமைன்னு நினைக்கிறீங்களா? அப்பதான் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நான் ஒரு வீடை வித்துட்டேன், நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, உங்களுக்கு வாங்குற தேவையில்லாமல நீங்க வாங்கிருவீங்க. நான் வித்தேங்கிறதுக்காக உங்களுக்கு தேவை இருக்கு, நான் விட்டேன். இதுதான் பிசினஸ் டீல். 2 பேருமே 2 பேருக்குமே தேவை இருக்கிறது. காலம் அவர்களுக்கு 2024 மே மாசம் உணர்த்திடுச்சு, தெளிவாயிட்டாங்க. வேற ஒன்று இப்போ 26க்கான ஒரு பேட்டில், அதுதான் கேம் விளையாட போறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும்.
அங்க அதெல்லாம் பேசதான் போறாங்க. அது நேத்துக்கு பேசலனாலையும் வரும் நாட்கள்ல அப்படி உடன்படும் போது அதெல்லாம் பேசிதானே ஆகணும். அதையெல்லாம் வகையில கண்டிஷன் போடுற இடத்துல அதிமுக இல்ல, கண்டிஷனை கேட்கிற இடத்துலயும் பிஜேபி இல்ல. ரெண்டு பேருக்குமே நான் சொல்றது புரிஞ்சுங்க, ரெண்டு பேருமே ஈக்குவல் பொசிஷன்ல இருக்கிறாங்க. இல்ல சார், வெறும் உணர்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல சார். இது ரெண்டும் உணர்ந்த மாதிரி இல்ல. உங்களுக்கு ஃபீல் ஆகல. இது வந்து நீங்க எப்படி தப்பா ஃபீல் பண்றீங்க நான் ஏன் சொல்லணும்? நான் எனக்கு ஃபீல் ஆனது தான் சொல்றேன். ரைட், மக்களும் அப்படிதான் நினைப்பாங்க சார். மக்கள் நீங்க நினைக்கிற மாதிரியே தான் நினைப்பாங்க. நீங்க கீழே கமெண்ட்ல பாத்துருப்பீங்க, நீங்க நினைக்கிற மாதிரியே தான் மக்கள் நினைப்பாங்க. உங்க கமெண்ட்ல பாத்துங்க, ஏன் சேனல்ல போடுறதாவது வந்து ரங்கராஜ் பாண்டே வாழ்க 4 பேர் வச்சிருப்பேன், நானு 2 சங்கிகள் எங்களுக்கா இருப்பாங்க போடுவோம். உங்க சேனல் கமெண்ட்லயே கீழே போய் பாத்துங்க. மக்கள் நினைக்கிறாங்க 100 பேரை இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து அந்த பக்கம் நான் போறதே கிடையாதுங்க. அந்த வேலை உங்களுக்கு தகவலுக்காக இது விருப்பம் தான் போட்டுங்க. நாங்க சாணக்கியா வந்து இது வரைக்கும் ₹1 கூட விளம்பரத்துக்காக செலவழிச்சது, ₹1 செலவழிச்சது. நான் வந்து மக்களுடைய ஆதரவு மட்டுமே நம்பி இருக்கிறேன். மக்களுடைய மனநிலை வெளியே சொல்ல நினைக்கிறேன். வேற ஒன்று இதுக்கு போட்டா போட்டுங்க தனியா வச்சுக்க. நான் சொல்ல வருது, இந்த 2 பேருக்கும் உள்ள உணர்ந்த மாதிரி தெரியல, நீங்க நினைக்கிறீங்க. உணர்ந்திருக்கிறனால தான் சந்திப்பு நடக்கு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து, அவ்வளவுதான். ரைட். பிஜேபி அழைத்து திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்ததா நினைக்கிறீங்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அதிமுக விரும்பி இது நடக்கும்? உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், விருப்பம் இல்லாம யாரும் பொண்ணு பார்க்க வர சொல்ல மாட்டாங்க. என் வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும். விருப்பம் இல்லாம யாரும் பொண்ணு பார்க்க போக மாட்டாங்க. அவங்க அடுத்த வீட்டு கால் மிதிக்கணும். அதனால நான் ஏற்கனவே முதல்ல சொல்ல 2 வீட்டுடைய நலம் விரும்பிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து பேசி வச்சு சொல்லி வச்சு இந்த மாதிரி இருக்கு, நல்ல சம்பந்தம். நான் ஏற்கனவே சொன்னேன், நல்ல சம்பந்தம், நல்ல குடும்பம், ஒண்ணு பிரச்சனை, 2 பேருக்கு லாபம், 2 பேருக்கு நட்டமாயிரும், இல்லாட்டி தெளிவா புரிய வச்சு அவங்க போறாங்க. அமிக்கபிளா தான் வந்திருக்கு. இவர்களும் வருக என்று சொல்ல அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திய வார்த்தை, நாங்கள் நேரம் கேட்டோம், அவர்கள் தந்தார்கள். சரிங்களா? ஆனா நேரம் தருவார்களான்னு தெரியாம கேட்க மாட்டாங்க. இவர் நேரம் கேட்டு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அவருக்கும் அவமானம். சோ அதற்கு முன்னாடி வந்து ஓகே நாங்க கேட்கிறோம், அவங்க சம்மதிப்பாங்களா அப்படின்னா கட்டாயம் சம்மதிப்பாங்க, வாங்க அப்படின்னு நீங்க அப்பாயின்மெண்ட் கேளுங்க, அவங்க கொடுத்துருவாங்க சொல்லிட்டு எல்லாம் அமிக்கபிளா தான் நடந்திருக்கு. இருவீட்டார் சம்மதத்தோடு நடக்கக்கூடிய விஷயம். இருவீட்டார் சம்மதம்னு சொல்றீங்க, சுற்றமும் நட்பும் இதையெல்லாம் உணர்த்தி இருக்காங்கன்னு சொல்றீங்க. எடப்பாடி ஆனால் பிஜேபி கூட்டணி மனநிலையில் இல்லைன்னு கடந்த பேட்டியில எங்கிட்டயே சொல்லியிருக்கீங்க. எடப்பாடிக்கு அந்த எண்ணம் இல்லை, அண்ணாமலைக்கும் அந்த எண்ணம் இல்லைன்னு. எடப்பாடிக்கு அந்த எண்ணம் வந்துருச்சா? சரி, அண்ணாமலைக்கு அந்த எண்ணம் இல்லாம இருந்தது. அவர் இந்த லண்டன் பயணத்துக்கு பிறகு சில விஷயங்களை யோசிக்கிறார். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை. பிஜேபிக்கு ரெண்டுமே லாபம் தான். அதிமுகவோட போனாலும் லாபம், அதிமுக போகாட்டாலும் லாபம். அதிமுகவோட போனா ஷார்ட் டேர்ம் லாபம், இம்மிடியட் லாபம். ஷார்ட் டேர்ம் விட அதிமுகவோட போலாம் லாங் டேர்ம் லாபம். ஒன்றும் பிரச்சனை நின்று ஆடி. இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து நீங்க நம்ம எதிர்கட்சியா வந்திருக்கீங்க, அடுத்த தேர்தல் அவங்க ஆளுங்கட்சியா வந்துட போறாங்க, அந்த அளவுக்கு போய் நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அது தனியாவே போடுறாங்க. ஒண்ணு காங்கிரஸோட கூட்டணி கிடையாது, கம்யூனிஸ்டோட கூட்டணி கிடையாது, தொண்ணூறு தான் எடுத்து போட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை நிறுவலாடுவாங்க. ஆனா கொஞ்சம் லாங் டைம். அப்ப 2-3 தேர்தல் வந்து போன முறை திரு பிரசாந்த் சவால் 100ங்கிற நம்பர் தாண்டாங்கன்னு அரசியல் என்ன இருக்க மாட்டேன்னு சொல்றேன். அவங்க 100ங்கிற நம்பர் தாண்டல, அந்த அளவுக்கு ஒரு தெளிவாச்சு. அப்ப எதிர்ப்புல தள்ளி இருக்காங்க. அப்ப போன முறை ஆட்சிக்கு வரல, ஆனா ஆட்சிக்கு வந்தே தருவாங்க. அடுத்த தேர்தல் நடக்க போற விஷயம். அத மாதிரி தனியா அவங்க இருந்தாங்க. நான் 2036 வந்த ஆட்சி. அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி விரும்பலாம். நம்ம ஏன் ஒரு வாய்ப்பை தவறணும்? நமக்கு அமைச்சர்ல பங்கு கிடைக்கலாம், நமக்கு ஆட்சியில பங்கு கிடைக்கலாம், நம்ம கூட நிக்கலாம், வெற்றிக்கான காரணமா நிக்கலாம். 2011 ஜெயலலிதா வெற்றி காரணமா அந்த விஜயகாந்த் நிக்கலாம். நமக்கு ஒரு நல்வாய்ப்பு கண் முன்னாடி வரும்போது நம்ம ஏற்கணும். அப்ப இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் ஓகே நான் தடையாக இருப்பதில்லை முடிவு பண்ணார். இவ்வளவுதான் பாயிண்ட். அவர் வந்து முதல் எதிரி யாருங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்ப ஏடிஎம்கே நினைக்குது நம்ம வந்து சண்டை போட்டு திரும்ப திமுக ஆட்சி வர வைக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தனியா என்ன இருக்குது? நான் ஒரு தேர்தலாம் ஒரு தோல்வி அடைஞ்சார் நினைக்கிறேன். 2024 மக்களை தேர்தல், இது அவருடைய தோல்வி, அவருடைய முடிவினால் ஏற்பட்ட தோல்வி நான் நினைக்கிறேன். ஆனா எதிர என்ன சொல்றாங்க? 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி எடப்பாடின்னு அவங்க நம்பர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து உண்மை இல்லைன்னு நான் நினைச்சாலும், திரு எடப்பாடி பழனிசாமி இல்லவே இல்லைன்னு 100% நம்பினாலும் இந்த நெரேட்டிவ் வந்து உள்ள போய் நிற்கும். அப்ப அவருக்கு இம்மிடியட்டா ஒரு வெற்றி தேவைப்படுது. அந்த வெற்றியில முதல் ஆதாயம் அடைய போறது அவர். அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேர்ல வென்றா முதலமைச்சர் யாருங்கிற கேள்வியில் எந்த குழப்பம். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி முதல் ஆதாயம் அவர் தான். அப்ப முதல்ல நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், அப்புறம் உள்ளது அப்புறம் பார்த்துக்கலாம். திடீர்னு எப்படி இந்த உணர்வு அவருக்கு வந்து? அதுதான் சொல்லுவேன். அதான் சொல்றேன், இந்த உணர்வுங்கிறது உணர்ந்தனால வந்ததுதான் உணர்வு. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நட்டம் நமக்கு 2024 கம்முடமா 2024 அவர் நினைச்சது நமக்கு வந்து வேற சந்திப்புல எனக்கும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உண்டு. நாங்க உத்தரவாதமா ஜெயிச்சிருவோம். நிறைய பேர் இல்லங்க அப்படி நடக்க போறதுல நீங்க தப்பா கணக்கு பண்றீங்க, அப்படி இல்ல ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப தினமா இல்லைன்னாரு. அப்ப உணர்ந்துகிட்டார் நம்ம வந்து உணர்ச்சிப்பட்டோம். அண்ட் அவர் மட்டும் இல்ல, வெளியில இருக்கிறவங்க மட்டும் இல்ல, கூட இருந்தவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திரு வேலுமணி அவர்களும் ரிசல்ட் வந்தோடனே சொன்னாரு, நாங்க கூட்டணி இருந்தா ஜெயிச்சிருப்போங்கிற ரொம்ப தெளிவா சொன்னார். இந்த பக்கம் வானதி அக்கா சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருக்குமே தெரியும். திரு நயினார் நாயகர் ஓப்பனாவே சொல்றாரு, நாங்க கூட்டணியில் இருந்தோம்னா நல்லா ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்ப எல்லாருக்குமே தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி தான் இவ்வளவு பேர் சொல்றாங்களா, அப்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அவருக்கு ஒரு அச்சம் இருக்கும். என்னது? பாஜகவின் வளர்ச்சி அதிமுகவுக்கு நல்லதல்ல.
அண்ணாமலையின் வளர்ச்சி எடப்பாடி பழனிசாமி நல்லதல்ல, இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒண்ணு நம்ம யூகம் பண்ணி நமக்குள்ள சண்டை போட்டுட்டு நம்ம வாய்ப்பை கெடுத்துட்டு திமுக வளர்த்துறதுக்கு போயிடலாம். இந்த அண்ணன் தம்பி 2 பட்டா மற்றவங்களுக்கு கொண்டாட்டமாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்தா நம்ம இன்னொரு நம்ம ஒண்ணு மண்ணா இருப்போம். அப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் பார்த்துக்கணும், பிரச்சனை வருமோ நினைச்சுப்பே போகணும். அதை உணர்ந்து டெல்லி சொன்னா பிஜேபி, தமிழக பிஜேபி தலைமை கேட்கணும். இதுதான் நடைமுறை. கடந்த காலங்கள் அப்படித்தான் இருக்கு. அண்ணாமலைக்கு முழு விருப்பம் இருப்பது போல தெரியலையே. நேற்றைக்கு அவர் கொடுத்த பேட்டியை கூட நான் முழுமையா பார்த்தேன். விஜய சொல்றாரு, சீமான் பேரை சொல்றாரு, எல்லாரும் சொல்றாரு, எடப்பாடி பேரை பயன்படுத்தவே மாட்டேன்றாரு. யாருனாலும் போய் உள்துறை அமைச்சரை பார்க்கலாமேன்றாரு. அப்படின்னா இன்னுமே அவருக்கு முழுசா இது அக்செப்ட் இல்ல போல தெரியுது. அதிமுக பாஜக 2024 கூட்டணி முடிஞ்சதுக்கு அண்ணாமலை காரணம் இல்ல. நான் 1008வது முறையா உங்களுக்கு சொல்றேன். இன்னும் 10 தடவை நீங்க பதிவு நினைச்சாலும் நான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஒரு 4 பேர் கேரளா ரூட்ல ஃபிளைட் ஏறி இதை மட்டுமே நம்ம 1000 தடவை பேசிட்டோம். நம்ம அதை ஸ்கிப் இல்ல. நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கேரளா ரூட்ல ஃபிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போயிட்டு அண்ணாமலை விஷயத்தை பேசதானே போயிருந்தாங்க அதிமுகவின் மூத்த தலைவர்கள். அதற்கு பிறகு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் 100 முறை சொல்லிட்டு திரும்ப சொல்றேன். பாஜக தெளிவாக அதிமுக ரீச் பண்ணிச்சு. இட் வாஸ் ஏடிஎம்கே, இட் வாஸ் எஸ்பெஷலி மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அந்த டோரை ஷட் பண்ணு. அது நீங்க 100 முறை சொல்லிக்க, நான் 1008 முறை நான் பதிவு பண்ணேன். எனக்கு ஒண்ணு கொள்ளும், நீங்க அங்க போனாங்க இங்க போனாங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபி பத்தி என்ன சொன்னாங்க, கேபி முனுசாமி என்ன சொன்னாங்க சொல்லவா? அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க நீங்க? அப்ப அவங்க காரணம் இல்லையா? இது சும்மா நீங்களா கிளப்பி கொடுக்குற மித்து. உங்களுக்கு எப்படியாவது அண்ணாமலையுடைய இமேஜை குறைக்கணும், அவர் இருந்தா வளராது நினைக்கணும். ஏன்னா அவர் தான் வளர்ந்துக்கிற அச்சம் உங்களுக்கு, அதனால ஏதாவது கிளப்பிட்டு இருப்பீங்க. எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஒண்ணு, திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா அவருக்கு வந்து பிஜேபி ஆளுங்கட்சி ஆக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ரொம்ப தெளிவா அவர் மாநில தலைவர் ஆன நாள்ல சொல்லிட்டு இருக்காரு. எந்த குழப்பமும் இல்லை. அதுதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏற்கனவே நல்ல பழுத்த அனுபவம் கொண்டவர்கள், தம்பி நம்ம வந்து கட்டாயம் முதலமைச்சர் ஆகணும், நம்ம கட்டாயம் ஆளுங்கட்சி ஆகணும், அதற்கு பல ரூட் இருக்கு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ஓஎம்ஆர் வழியாவும் போலாம், ஈசிஆர் வழியாவும் போலாம். இப்படித்தான் போக நடம்பிடிக்காதீங்க, நம்ம இந்த பக்கம் போலாம். ஆமால ஓஎம்ஆர் வழியாவும் போலாம்னு புரிஞ்சுக்கிறேன். ரங்கசாமி இப்ப எப்படி ஃபீல் பண்றாரோ, இப்ப அந்த மாதிரி எடப்பாடியை நம்ம ஃபீல் பண்ண வச்சுக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்றீங்களா நீங்க? பிஜேபி அந்த மனநிலையில இருக்கோ? ஏதோ நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வேலை செஞ்ச பத்திரிகையில கூட இன்னைக்கு வந்திருக்கு, செய்தியா வந்திருக்கு. நான் படிச்சேன் காலையில. நான் படிக்கல. என்ன படிச்சீங்க? பாத்தீங்க ஸ்டாலினும் சீஃப் மினிஸ்டர் தான், நானும் சீஃப் மினிஸ்டர் தான். ஆனா எனக்கு அவருக்கு இருக்கிற அதிகாரம் எனக்கு இல்லையான்னு அவருக்கு நல்ல பெரிய ஒரு சேர் போட்டிருக்காங்க. இவரு சும்மா ஒரு ஸ்டூல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஒரு இது மாதிரி தோரணையா உட்கார்ந்து இருந்தார் சேர்ல. ஐயா ரங்கசாமி வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி சின்னதா ஒண்ணு அங்க உட்கார்ந்து இருக்காரு. அத வந்து ரங்கசாமி சொல்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் ஒண்ணு, ஒரு செய்தி நான் இன்னைக்கு படிச்சேன். தினமலர்ல போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. இப்ப யார் இது? பிஜேபி செய்தா? பிஜேபி அந்த எண்ணத்துல ஐயா அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அண்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்காங்களா? இந்த கார்ட்டூனை பேசுவோம் நம்ம. இந்த கார்ட்டூன் தான் எனக்கு நினைவு வருது நீங்க சொல்றது. உங்களுக்கு போற போக்குல நீ போட்டு போக முடியாது. நான் அதை நிறுத்தி பேசியானும்ல. இத பிஜேபி செஞ்சதா? 2 பேரையும் சேர்ல உட்கார சொன்னீங்களே. நான் வந்து புதுச்சேரி போறதுக்கு 2 வழி இருக்குன்னு நான் புதுச்சேரி வச்சே கொண்டு வந்துட்டேன். அப்ப உங்க இன்டெலிஜென்ஸ் பாராட்டுறேன், மெச்சுறேன். இதுக்காக தான் நீங்க கிங்கா இருக்கிறீங்க. அந்த பக்கம் அப்படியே வாங்க. இப்ப இந்த 2 சேரை எதிர வச்சது யாரு? அமித்ஷாவா? நரேந்திர மோடியா? இவருக்கு வந்து பெரிய சேர் கொடுத்து இவருக்கு சாதா சேர் கொடுத்தது யாரு? நீங்க கார்ட்டூன் போட்டா அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லணுமா? எனக்கு புரியல. இல்ல பிஜேபியோட வேலை அதுதான், பிஜேபியினுடைய அரசியல் அதுதான். அண்ணாமலை அவர்களே அப்படின்னு அதுல போட்டிருக்கா. அதுதான் புரிந்து கொள்வார்கள் மக்கள். நீங்க புரிஞ்சு என்ன காரணம்னா, இது மாநில அரசு, அது யூனியன் பிரதேசம், இவ்வளவுதான். அந்த பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரியாது. அது படிச்சா நீங்க ப்ரிப்பேர் பண்றதுல வருவீங்க அடுத்த பேட்டியில. அதான பிரச்சனை. அது என்ன, நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் உமர் அப்துல்லா சொல்றாரு, எங்களை ஸ்டேட் ஆக்கிருங்க. ஏன்னா யூனியன் பிரதேசம். டெல்லியில 100 தகராறு கோர்ட் வரைக்கும் போச்சு. அவங்க தெளிவா சொல்றாங்க யூனியன் பிரதேசம் அவ்வளவுதான் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. புதுச்சேரி யூனியன் பிரதேசம். இது யூனியன் பிரதேசம் எனக்கு தெரியுது. பேச மாட்டீங்க, தெரிஞ்சுதான் பேசிக்க மாட்டீங்க. யூனியன் பிரதேசம் முதலமைச்சருக்கு வேற அதிகாரங்கள், மாநில அரசுடைய முதலமைச்சருக்கு வேற. இது தெரிஞ்சிருக்கும். நீங்க என்னவோ நரேந்திர மோடி இப்படி பண்ணாரு, அமித்ஷா அப்படி பண்ணாம நீங்க ட்விஸ்ட் பண்ண. ரங்கசாமியின் வருத்தம் பேப்பர்ல அப்படி போட்டிருக்காங்க. ரங்கசாமியின் வருத்தம் பிஜேபி மேல சார். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரிய வேண்டும்னு மக்கள் நினைப்பாங்க. ரங்கசாமியுடைய வருத்தம் பிஜேபி மேல. அவர் பிஜேபி கிட்ட பேசட்டும். நீங்க எங்க போறீங்க? ஒரு கூட்டுன்னா 4 வருத்தம் இருக்கும். திருமாவளவன் சொல்றது உங்க காலையே விழ மாட்டுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்க மாற்றி நடத்த போறோம்னு சொல்றது உங்களுக்கு ஏன் கால விழ மாட்டுது? அதே உங்களுக்கு கொடி நடுறதுக்கு உரிமை இல்லையா? எங்கள்கிட்ட கலந்து பேசலன்னு சொல்றாரு, பேசணும். அதே உங்களுக்கு தெரிய மாட்டுது. கூட்டணி தானே, அவங்க தேவைதானே ஆட்சிக்கு வந்தீங்க. அதையே பேட்டியா கேட்க மாட்டேன்றீங்க சார். திருமாவளவனுக்கு ஒரு என்ன சார் சண்டை ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களுக்கு அதிமுக பாஜக சேர்ந்தா எவ்வளவு பதறுது. ஆனா உங்களுக்கு திமுக கூட்டணி நடக்க ஏன் தெரிய மாட்டுது? திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில பேட்டி ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க கவனிக்க மாட்டீங்க. இல்ல சார், பதற்றம் என்னவோ. அவர் என்ன பண்ணாருன்னா, திமுக கூட்டணி உடையாமலே இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இல்ல பதற்றம் டெல்லியில பதற்றம் என்னமோ பத்திரிகையாளர்களுக்கோ அரசியல் விமர்சகர்களுக்கோ
கட்சிகளுக்கோ ஜனநாயக சக்திகளுக்கோ அல்ல, அண்ணாமலைக்கே அந்த பதற்றம் இருப்பது போல அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், அவர் இந்த மாநிலத்துல பாஜக ஆட்சிக்கு வர வைக்க விரும்புறார். அது நடக்க போது நீங்க எல்லாம் அங்க பாக்குறீங்க. அட் லேட்டஸ்ட் வந்து 2036 அதை நான் முன்னூறு இன்னும் ஒரு பேர் சொல்றேன். அப்ப அவங்களுக்கு வேற ஒரு ஃபார்முலா சொல்றாங்க, இப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம ஆளுங்கட்சிக்கு கூட நிப்போம். 2011 வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகவே ஆனாரு. அப்ப நாளைக்கு நம்ம அதிக சீட்டுகள் வந்தா அதிமுக ஆளுங்கட்சி, பாஜக எதிர்கட்சி, அப்ப எதிர்கட்சி தலைவர் கேபினட் அந்தஸ்து நம்ம உட்கார நம்ம எல்லாமே போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க பரிந்துரைக்கிறாங்க. இது நல்லா இருக்கு, ரைட். இப்ப நீங்க நான் ஒரு வழியில ட்ரை பண்ணேன், நீ உள்ள ட்ரை பண்ணுங்க, சரி, அவ்வளவுதான். அவர் ஏன் முரண்பட போறாரு? அவர் வளர்க்கறதும் பாஜகவை தானே. அவர் எங்க திமுக வளர்க்கிறாரா, அதிமுக வளர்க்கிறாரா? அண்ணாமலை வளர்ப்பதும் பாஜகவை, அமித்ஷா வளர்ப்பதும் பாஜகவை. ஒரு குடும்பத்துல அப்பா பிள்ளைக்கு வந்து 2 ஒப்பீனியன் சொல்றாங்க. அது பிசினஸ் வளர்க்கறதுக்கு, தொழில வளர்க்கறதுக்கு, வீட்டை வளர்க்கறதுக்கு. நீங்க அவர் இன்னொரு ஒப்பீனியன் சொல்லிட்டார், போச்சு. நாட்டாம் படத்துல சின்ன வந்து அப்படி பதில் சொல்ல மாட்டார். இவர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதிமுக பாஜக அலைன்ஸை வந்து அண்ணாமலையும் எடப்பாடியும் 2 பேரும் சேர்ந்து மனமும் வந்து ஏற்றுக்கொண்டு பயணிப்பார்களா? வாய்ப்பு இருக்கா? 100%. once the decision is taken, அதுக்கு தான் முன்னாடி சொல்றேன். நாங்க வந்து இப்ப நாங்க கூட்டணி தொடர்பா பேசல, கூட்டணி இருக்குதா இல்லையாங்கன்னு இப்ப எங்க சொன்னோம், 1 வருஷம் இருக்குங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே தான். இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பேசுவாங்க, அடுத்தடுத்த கட்டம் போவாங்க. தொகுதியில வரும், எண்ணிக்கையில வரும், எந்த தொகுதிகளை வரும், யார் யார் கூட்டணி சேர்த்துக்கிறங்கிற வரும், திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, சீமான சேர்க்கலாமா, இதான் நிறைய விஷயங்கள் பேசும். இது கல்யாணம். என்ன சார் வருத்தமா இருக்கா? இல்ல, வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்க பயப்படுற எல்லா நாளும் நடக்கும் சார். என்ன சார் நீங்க பயப்படாதீங்க. அந்த ரியாக்ஷன் அப்படியே எடிட்டர் கட் பண்ணி போட சொல்லி கேட்டுக்கிறாரு. மாதேஸ்வர ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து மீன் கிரியேட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து உங்க எடிட்டரே பார்த்துன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கவனிச்சிருக்கோம். சக்கரை பொங்கலுக்கு வடகரியா அப்படின்ற மாதிரி ஆயிடும். காம்போ வந்து உங்களுக்கு தெரியாதுங்க, உங்க காம்போ தெரியாது. நீங்க வடகரி மட்டுமே சாப்பிட்டாலுங்க, அது சக்கரை பொங்கல் வந்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. வருது வரலங்கிற என்னுடைய கவலை. நான் சொல்றது நீங்க பதட்டப்படுறீங்கல்ல, அதை அரசியலாக முயற்சி பண்ணுவாங்க. சீமான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சார். சரிங்க, அப்ப உங்களுக்கு எடுத்தானே செய்யறாரு. கொள்கை எதிரி சார், மனித குலத்தின் எதிரியை எப்படி சார் ஏத்துப்பாரு? ஆமா, அப்ப திமுக காங்கிரஸ் யார் யாரு இப்படி பேசுங்க. 1967 காங்கிரஸ் மீது என்ன சொல்லப்பட்டது? கல்வியை பொதுப்பட்டியல மாத்தினது யாரு? எமர்ஜென்சியா கொண்டு வந்தது யார்? ஹிந்திய கல்விக் கொள்கைகளை திணிச்சது யார்? எல்லாம் செஞ்ச காங்கிரஸ் உங்க பக்கத்துல. இதற்கு முன்னாடி இருந்த கட்சிகள்லாம் மும்மொழி திணிக்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானம் இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு செல்வப்பட்டக. திணிக்க பார்த்தது காங்கிரஸ் சொல்லல. நீங்க தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களோ அது அத்தனை செஞ்சது. இன்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் அரசு DK சிவகுமார் தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாதுல கட்டுவேன். நீங்க அண்ணாமலை வந்து அங்க மேல்ட பொறுப்பாளர் இருந்த போது, சட்டமன்ற தேர்தல் இருந்த போது மேகதாது பத்தி பிஜேபி தேர்தலுக்கு ஒரு வரி கிடையாது. யார் நல்லது செய்யறா, யார் கெட்டு செய்யறா? ரஜினியை பார்த்ததையும் விரும்பல, சீமான் ரஜினியை பார்த்ததும் விரும்பல, பாண்டே மேடையில் சீமான் வந்ததையும் விரும்பாத அந்த தம்பிகள் இருக்காங்க. நீங்க வேற இதையெல்லாம் வேற சொல்லி. ரஜினியை பார்த்தது யாரு? மாதேஷா, உங்களால ஒரு ஓட்டு கிடைக்காது. நீங்களும் அன்னைக்கு ஓட்டு போட மாட்டீங்க. அன்னைக்கு எலெக்ஷன்ல லைவ் உட்கார்ந்து நீங்க வந்து நான் வந்து ஷோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்களும் ஓட்டு போட மாட்டீங்க. அன்னை வந்து இதுக்கு அவ்வளவு வரும் இல்லாம உட்கார்ந்துருக்காரு. அவர் அவ்வளவு வரும். அவருக்கு சீமான் ரங்கராஜ் பாண்டே கூட சேர்ந்தா ரங்கராஜ் பாண்டேயோட ஓட்டம் அவருக்கு வந்து தெரியும். அவர் வந்து 100 கணக்கு பண்ணக்கூடியவர். அவர் அரசியல் அவ்வளவு சாதனை. அதனால்தான் 8% ஓட்ட ஒத்தையில வாங்கியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தில் அங்கேயாவது எந்த கட்சி உத்தரவு இல்லாம இந்திய வரலாற்றுல யாரும் வாங்காத செஞ்சிருக்காரு. நீங்க அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு கூட்டணி வரப்போறாருன்னு சொல்ல, நீங்க பதட்டமானீங்கல்ல, அதை முயற்சி பண்ணிடுறேன். சரிங்களா? அப்ப மாதேஷ் வந்து பதட்ட போறாருன்னு அதுல ஏதோ நல்லது இருக்கு உலகத்துக்கு நான் ட்ரை பண்ணல. அவர் தனித்தே சாதித்தவர் சார். தனித்தே அப்படிதான் நீங்க சந்திப்பீங்க, அப்படிதான் உசுப்பேத்து விடுவீங்க. அப்படிதான் உசுப்பேத்து, ஏன்னா உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்குது. அதனால அப்படிதான் ஏடிஎம்கே உசுப்பேத்து விட்டீங்க. இப்ப அவங்க தெரிஞ்சுட்டாங்க. இப்ப அவங்க சீமான் தெரிஞ்சுப்பாரு எல்லா நல்லதும் நீங்க பதட்டப்படுகிற எல்லா நல்லதும் நடக்கும். சில செய்திகள் ரொம்ப அதிகமா பரவுது. சில டிமாண்ட் நிபந்தனைகள் வைத்ததுல அண்ணாமலை நீக்கம் கட்டாயம் வேண்டும், அது இல்லாம எங்களால அது அந்த உடன்பாடு வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க கேள்வி ஒண்ணு வச்சீங்க, பாஜகவை பிடிக்காத சிலரையும் கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாஜகவை பிடிக்காத ஒருத்தர் எப்படி உள்ள வரலாம்? அது எப்படி அலோவ் பண்ணுவாங்க? பாஜக அவ்வளவு பலவீனப்பட்டுக்கிட்டுங்க. அட்லீஸ்ட் அவங்க இல்லாமல அது போலாம்ல. இப்ப உங்கள்ட்ட மூலமா எனக்கு ஒரு வேலை ஆகும்னு நான் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் தான் உங்களுக்கு அனுப்புவேன். சரி, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் அனுப்பி உங்க வேலை வாங்க முடியுமா? ஓகே. அப்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படி ஒரு டிமாண்ட் வைக்கவே முடியாது. அந்த கட்சியோடைய கொள்கை, நிலைப்பாடு, செயல்பாடு வேற. இந்த கட்சியோட இப்ப வந்து இவர் வந்து சரி அண்ணாமலை மாத்திக்கணும்னு அமித்ஷா ஒத்துக்கிட்டார். சரிங்களா? இந்த பக்கம் அவர் அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து துணை பொதுச்செயலாளர் ஓபிஎஸ் நியமிச்சிருங்க அப்படின்னு சொன்னாருன்னா அது எப்படி நீங்க தலையிடணும்? அதேதாங்க. இல்ல அதையும் சொல்லிருக்காங்க. தக்காளி அதையும் சொல்லிருக்காங்க. சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும்ன்றதெல்லாம் உங்க வேலை இல்ல. உங்க டியூட்டி என்னன்னா உங்க கட்சியை மட்டும் பாருங்க. அதையும் சொல்லியிருக்காங்க.
பாத்தீங்களா 2 பேரும் தனியா நடந்த விஷயம் உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கே. தெரிஞ்சுதான் ஆகணும். நான் என் தம்பி அருண்கிட்ட சொல்லி டெல்லி லீக்ஸ்க்கு பதிலா அடுத்ததாக மாதேஷ் லீக்ஸ் தனியா எங்க சேனல்ல ஒன்று போட்டு நீங்க பூரா சொல்ல எடுத்து போட்டுக்கிறேன். 2 பேர் மட்டும் பேசுனது மாதேஷ் தெரிஞ்சிருக்கேன். இவ்வளவு பெரிய சோர்ஸ் வந்து ஏன் வரலாற்றுல 25 வருஷத்துக்கு எனக்கே இல்லையே. அமித்ஷா இல்ல சார், அமித்ஷாவும் எடப்பாடி தனியா பேசியிருக்காங்க. மாதேஷ் வந்து வரி வரியா சொல்றாரு. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான சோர்ஸ் எங்க கிடைக்கும்? இதுதானே அதிமுகவினுடைய தாரக மந்திரமா கொஞ்ச நாளா இருக்கு. அது பெரிய தாரக மந்திரம். ஓபிஎஸ் தலைமையை மாற்றுறது பத்தியே எடப்பாடி கேட்கப்பட்டது, அப்படியே கேட்கப்பட்டது. அவர் ரொம்ப தெளிவா பதில் சொன்னாரு. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அண்ணாமலையை மாற்றுனா நீங்க கூட்டணி வச்சுக்கலாம் கேட்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடி. எங்க அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க கட்சியில அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் அதிமுகவில் என்ன வேணுங்கிற பாஜக சொல்லாது, பாஜக வேணுங்கிற அதிமுக சொல்லாது, பாட்டப்படாது. ரொம்ப இதற்கு முன்னாடி வந்து ஏற்கனவே பாஜக தலைவர்கள், பாஜகவினுடைய தமிழக தலைவர் உட்பட வச்சுக்கிட்டு தான் அதிமுக தலைவர்களோடு மீட் பண்ணவங்க. இன்னைக்கு பாருங்க, பாஜக தலைவர்கள் ஒருத்தர் கூட அங்க பிரசன்ட் இல்ல, வெறும் அதிமுக தலைவர்களை மட்டும் பார்த்திருக்காங்க. ஏன்னா அவர் தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கை வைக்கிறதுக்காக போனார். தமிழ்நாடு மக்களுக்கு என்ன வேணுங்கிற போனாரு. அவர் தனியா போயிட்டு இவர் தனியா போய். இதை எடப்பாடி சொல்லும் போதே யாரும் நம்பல சார். நீங்க நம்பாதீங்க. நான் என்னங்க உங்களுக்கு பகவத்கீதையில சத்தியமாங்க பண்ண முடியும்? அவர் வந்து என்ன சொன்னாரு, நாங்க தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கை வைக்க போனோம். தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கை அதிமுக வைக்க நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப தேமுதிகவை ஏன் கூட்டு போல, அப்ப வந்து ஜான் பாண்டியன் ஏன் கூட்டு போல, டாக்டர் கிருஷ்ணசாமி ஏன் கூட்டு போல, இப்படி கேட்பீங்களா என்ன? அது கூட்டணி கட்சி இல்ல சார். அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து அப்படி இல்ல. அரசியல் கட்டாயம் பேசியிருக்காங்களா இல்லையா? 100% பேசியிருக்காங்க. பேசுறாங்க அப்படின்னா பிஜேபியின் தமிழக தலைவர்கள் திரு அண்ணாமலை இருந்திருக்கணும் இல்லங்க. நானும் நீங்களும் விரும்பல, ரெண்டு தரப்புமே நானும் நீங்களும் பேட்டியில பேசுறோம். பேட்டிக்கு முன்னாடி நல்லா இருக்கீங்களா 100 விஷயம் பேசிருப்பீங்க, பேட்டி முடிச்சு கட் பண்ண 100 விஷயம் நல்லா இருக்கீங்களா பேசுவீங்க, அவ்வளவுதான். அத மாதிரி 100 விஷயம் அவங்க பேசியிருப்பாங்க, அரசியலும் பேசியிருப்பாங்க. அஜெண்டா என்ன? அஜெண்டா வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை, அதை அவர் முடிச்சிட்டாரு. அண்ணாமலை எப்போ போகணுமோ போற. அண்ணாமலை கடந்த முறை ஏன் இருந்தாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தீங்களே அண்ணாமலை இல்லாம ஒரு அரசு அப்படின்னு 2024 நடந்துச்சு. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, அவரை காலி பண்ண நாங்க சேருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. அது வந்து பிஜேபி சொல்லல. பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்கு அந்த அந்த தனிப்பட்ட உறவு இருந்துச்சு. நம்ம வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி கண்டு ஒரு தேவையில்லாத குழப்பத்துக்கு போச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. அப்ப அண்ணாமலையை பலிகடா கொடுத்தா அலையன்ஸ் வந்துருங்கிற எண்ணம் வெளியில பரப்பப்பட்டது. அப்ப அண்ணாமலை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற தலைமையை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த டிஸ்கஷன் உட்கார வச்சு. அது தேவையில்லை. அது அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு யாருமே வேண்டாம், நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு அமித்ஷா முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, மச்சானையோ சித்தப்பாவையில மாத்த முடியாது, அது ரத்தம் உடன்பிறப்பு. கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்க தம்பியை மாத்துங்க. நல்லா இருக்கா சார் அந்த உறவு? பாத்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க, இனிமேலா தெரிஞ்சுக்கங்க. அப்படிலாம் வந்து அந்த உறவு வந்து மாத்த முடியாது. உங்க சித்தப்பா மாத்தினா கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க பெரியப்பா மாத்தினா பெரியப்பா மாத்த முடியாது. சரி, சித்தப்பா மாத்த முடியாது, அது பிக்சட் ரத்த உறவு. அந்த ரத்த உறவு பேரை சொல்லவே மாட்டேன்றாரு சார். அவர் போய் யாருனாலும் பார்க்கலாம் உள்துறை அமைச்சர் அப்படின்றாரு. நீங்க கேட்டீங்க, அவர் அழகா சொன்னார். இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது நேத்தே சொல்லிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டோம், மாநில மக்களுடைய நல்லதுக்காக பேசுறாரு. அதை நேற்றே சொல்லிட்டாரு திரு அண்ணாமலை. மாநில மக்கள் நல்லதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, நேரம் தான் கொடுப்பாங்க, அவ்வளவு. ரெண்டு ஒன்னா தான் பேசுறீங்க. நீங்க முரண்பட்டு பேச நினைக்கிறீங்க. நேற்றைக்கு இந்த சந்திப்பு முடிந்த பிறகாக அமித்ஷா அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தாரு. தமிழ்நாட்டுல வந்து என்டிஏ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியா, என்டிஏ கூட்டணி உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க முரசொலித்தவர் வந்து பார்க்க மாட்டீங்க. நான் எல்லா பேப்பரையும் படிக்கிறேன் சார். நீங்க படிக்க மாட்டீங்க, நான் சொல்லி நான் படிச்சது தான் சார் இன்னைக்கு வந்து சொல்றேன். இல்ல நீங்க தினமலர் கார்ட்டூனே தப்பா புரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்பதான் நீங்க வந்து அதான் நீங்க வந்து அது என்ன கூட்டணி சார் சொல்றவங்க தான் நீங்க உட்கார்ந்தீங்க சார். கேட்டா நான் அடுத்த பேட்ல ப்ரிப்பேர் பண்றேன். அந்த கார்ட்டூனை யார்கிட்ட காட்டி கேட்டாலும் என்ன வருத்தப்படுறாரு, அவர் ஃபீல் பண்றாரு ரங்கசாமின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் தெளிவா பிஜேபி நினைச்சு வருத்தப்படுறாரு. திரும்ப முதல்ல இருந்து நம்ம பேசுவோம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் வந்து தெளிவா உங்களை வந்து நான் காட்டிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேசிய ஜனநாயக தலைமையிலான ஒரு கூட்டணி தான் கூட்டணி ஆட்சின்றாரு, ரைட்டுங்களா? என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஊழலை ஒழிக்க போறோம், மது ஒழிப்பை, இது எல்லாத்தையும் நான் வெள்ளம் புயல் ரெண்டுத்தையும் நிறுத்துவோம் அப்படின்றாரு. ரைட், ஓகே. என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் அங்க பேசியிருக்காங்களா? அதை தான் வெளிப்படுத்துறாரா? நீங்க கவலைப்படுறீங்க. அவங்க டேர்ம்ஸ் படுத்து நாங்க உங்கள்ட்ட சொல்லணும் ஏதாவது சொல்லிருக்காங்கன்னா? சரி, மாதேஷ்ட சொல்லி தான் டேர்ம்ஸ் போட. அது பேர் டேர்ம்ஸா இல்ல? இது வரலாறு இல்ல. அதனால நான் கேக்குறேன். வரலாறு இல்ல. என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணு வந்து சட்டப்பேரவை கிடையாது, சட்டமன்ற தேர்தலுக்கு கிடையாது. அதிமுக தலைமையிலான கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி சார். நீங்க வச்சுக்கீங்க, அதுதான் சார் வரலாறு. தெரியாது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணிங்கிறது பேர்ல வச்சுட்டாங்க. அதுக்கு வந்து தேசிய முற்போக்கு கூட்டணி ஒரு பேர் மாத்தி வச்சாரு தமிழ்நாட்டுல. இது ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. அத நான் பதிவு இல்லையான்னு போய் பாருங்க. நான் சொல்லிருக்கேன், சும்மா காமெடி கிடையாது. நீங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல கிளம்பி இது வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியா திமுக தலைமையில கேட்டபோது ரொம்ப தெரியாது. அகில இந்திய அளவுல காங்கிரஸ், மாநில அளவுல திமுக, அதேதான் இங்கேயும். அகில இந்திய பிஜேபி, தமிழ்நாட்டுல அதிமுக பசமே சார். காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணும்னு திமுக தான் சார் முடிவு பண்ணும். அதே போல பிஜேபிக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எடப்பாடி தான் முடிவு பண்ணுவாரு. அதிமுக தான் இல்ல.
அதே விஷயத்தை நான் திரும்ப கலைஞர்கள் என்ன உங்களுக்கு நீங்க முரசொலி படிச்சு வளர்ந்து வரனால நான் உங்களுக்கு அந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் வந்துடும். உங்களுக்கு அதே கலைஞர் சொல்லியிருக்காரு, இங்க சீட்டுகள் என்பது கொடுப்பதோ எடுப்பதல்ல, இருப்பதை பகிர்ந்து கொள்வது. 2006 தேர்தல் முன்னாடி நீ போய் அதே முரசொலி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கொடுப்பதோ எடுப்பதல்ல, இருப்பதை பகிர்ந்து கொள்வது. சொன்னது யாரு? கலைஞர். முதலமைச்சர். ஆனா எடப்பாடி சொன்னா நீங்க இங்க எவ்வளவு இருக்கீங்களோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அவ்வளவுதான். அதே கரெக்டா சொன்னீங்க. எவ்வளவு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதிமுக எவ்வளவோ அவ்வளவு, பாஜக எவ்வளவு இருக்கோ அவ்வளவு, பாமக எவ்வளவு இருக்கோ, யார் யார் எங்கெங்க எவ்வளவு இருக்கிறாங்களோ அவ்வளவு. கடந்த தேர்தலை ப்ரூவ் பண்ணிருக்கு. உங்க வேற எங்கேயும் தேடி போகணும். 24 வச்சு சொல்றீங்க. அதுவும் நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். அதுதான் சொல்றேன். அது வந்து நான் சொல்ல புரியுது. அதாவது நீங்க கெட்டிக்காரங்கிறத இந்த பேட்டி ப்ரூவ் பண்ணும் இல்லையா, அது மாதிரி. அப்ப அதுக்குள்ள கெட்டிக்காரர் இல்லையா அப்படிங்கிறது. நீங்க கெட்டிக்காரர் தான். பேட்டி உங்களுக்கு கெட்டிக்காரர் தான் ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி 2024 தேர்தல் பாஜக எங்க இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்கு. 24 மைண்ட்ல வச்சுதான் இந்த பிளான் எல்லாம் போடுறாங்க. 11% இருக்கும், 18% இருக்கும்னு. எடப்பாடி முடிவு செய்ய போறாரு. அவர் என்ன இப்போ 50 சீட்டு கொடுத்துருவாரா? ஏற்கனவே எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? நீங்க எவ்வளவுனா வருத்த முடியும்னு சொல்லுங்க, அதை கொடுத்துருவாரு. நான் உங்களுக்கு இப்படி நம்பர் சொல்லிடுறேன். புரியுதா? நான் சொன்னாதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. நான் உங்களுக்கு சார் எனக்கு 50 கொடுத்தா ரொம்ப வயிற்றுச்சலா ஆயிரம் சொல்லுங்க. 50 பெருசு சார். அப்ப அது மினிமம். ஓகே, உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் சொல்றேன் மினிமம் 50. நீங்க வந்து 50 பெருசுன்னு வந்து மாதேஷ் கவலைப்பட்டார்ல, பாஜகவுக்கு மினிமம் 50. ஹாப்பியா இருக்க போங்க. பிஜேபிக்கு ஹாப்பியா இருங்க சார். பிஜேபி கூட்டணிக்கு இப்ப இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் என்டிஏ இப்ப ஏடிஎம்கேல வந்து ஏடிஎம் வந்து இந்தியால சேர போகுது. சரிங்களா? அப்படி சேர்ந்துச்சு. என்டிஏல சேர போல, அதிமுகவோட தான் பிஜேபி கூட்டணி. அதை தாங்க நான் பரம்பலா சொல்றேன். தமிழ்நாட்டுல இருந்தா அது அதிமுக கூட்டணி. சரி, அகில இந்திய பேசுனா அது பாஜக கூட்டணி. அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அகில இந்தியாவுல பாஜக, தமிழ்நாட்டுல அதிமுகங்கிறத நிலைப்பாடு. அதுல யார் எவ்வளவு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து 50ல வந்து ஒரு ஜெலஸ் வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. அதனால நான் வந்து அந்த கோரிக்கை வைக்கிறேன். அதுவே நடக்கும். இல்ல சார், பிஜேபி 50 70 நல்லா சொல்லிட்டு இருக்காங்க சார். 70 வேணுமா? இல்ல அவ்வளவுலாம் அவ்வளவு கொடுப்பாங்களா? அவ்வளவு கொடுத்தா எடப்பாடி கூட்டணியே வேண்டாம். இல்ல அவரால் தனியாவே உங்களால ஜீர்ணிக்க முடியல. அப்ப அது குடிச்சு நீங்க ஆசைப்பட்டதனால 50 உங்களுக்கு. அப்ப அதான் கரெக்ட்ன்றீங்க. நீங்க சந்தேகப்பட்டு பதட்டப்பட்டீங்கன்னா அந்த நம்பர் சரின்னு எடப்பாடிக்கு புரியும். அவர் வந்து மாதேஷ் தான் ஒரு ஸ்கேல். மாதேஷ் என்ன செய்யறாரு? அண்ணன் சீமானை தான் பாக்குறாரு. நாடு முழுக்க உங்களை தான் பாக்குறாங்க. தனியா போகணும் சீமான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப தம்பி போன்றான அப்புறம் சேர்ந்துடும் புரிஞ்சுக்கிறாரு. தனியா ஒரு சாதனையாளரா இருக்காரு, அதனால நான் சொன்னேன் சார். சரிங்களா? பெரிய சாதனை. பிஜேபியோட போனா ஸ்டேட் லெவல்ல வந்து சாதனை பண்ணவரு நேஷனல் மீட்ல அடிப்பார். பிஜேபியோட போனா வேற மாதிரி போயிடும். ஸ்டேட் மீட்ல அடிச்சவரு நேஷனல் மீட்ல அடிப்பார். ஸ்டேட்ல நம்பர் 1 வாங்கி இருக்காரு, நேஷனல் நம்பர் வாங்குறது. நீ நேஷனல் போகணும். அங்க நான் மிசோரம் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. சரி, அங்க போனா தான் நேஷனல் மீட். பாக்கலாம் சார். ஆனா பட் அவர் விரும்ப மாட்டார். அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார். நீங்க ஏன் சார் பார்த்து போறீங்க? நீங்க ஏன் சார் வந்து அபிராமி 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 ஏன் சார் நீங்க பார்த்து போறீங்க? சாதாரணமா ஜாலியா இருக்கு சார். என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சியின் முதல்வர் வேட்பாளர் யாரா இருக்கும் சார்? எடப்பாடி தானே? என்டிஏ முடிவு பண்ணும். இல்ல இன்னும் முடிவு பண்றதுக்கு என்ன? என்னோட கணக்குல முடிவு பண்றதுக்கு என்ன? என்னோட அது என்டிஏல ஏங்க நான் இல்ல நீங்க சொல்லுங்க சார். நீங்க சார், நான் வந்து வெளியில இருக்கிற பார்வையாளர். பாண்டேவுக்கு எடப்பாடி தான் சரியானவர்ன்றது உங்க வியூக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி தான் பெரியவர். சரியானவர் யாருங்கிறது காலம் சொல்லும். நான் சொல்ல உள்ளே பெரியாருன்னு அதிமுக தான் பெரிய கட்சி. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொன்னேன். நான் காலம் பூரா சொல்லிட்டு இருக்கேன் பெரிய கட்சி அதிமுக. எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அடுத்த கட்சி அடுத்தடுத்த இடத்துல இருக்கும். அதிமுக தான் தமிழ். நான் வந்து பலமுறை இருக்கேன், அதிமுக இல்லாமல் எந்த கூட்டணிக்கு வெற்றி இல்லை. இதை நான் 100 முறை பதிவு பண்ணிருக்கேன். அது பிஜேபி சேரும். நான் பிஜேபி சப்போர்ட் பண்றாலும் தான் உங்க பார்வையில அப்ப பிஜேபி தனித்து ஆட்சி சொல்லிருக்கோம்ல. ஒரு தடவை சொல்லிருப்பேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை சொல்லி இல்ல. அதிமுக இல்லாமல் வெற்றி இல்லை. எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அப்ப அவங்க தான் பெரிய கட்சி. அதனால அவர் தான் ஆபீஸ் ஆயிப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் பார்க்கப்படாதீங்க. உங்களுக்கு அந்த விருப்பம் வந்து அந்த வாக்குனே கூட சொல்லிடுவோம். இல்ல சார், அதிமுகன்னா பெரியவர், மூத்தவர். அதிமுகவின் தலைமையில இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர் தான் சரியா இருப்பாரு. மத்தவங்க இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ்ல யாரும் பெருசா இல்ல. சரிங்களா? அதுதான் உண்மை. அதுதான் கரெக்டாவும் இருக்கு. ஆனா உங்களுக்கு தகவலுக்காக அதிமுகலே ஓபிஎஸ் முதலமைச்சர் வந்திருக்காரு. இப்ப கட்சி இல்ல. அதிமுகலே இபிஎஸ் இப்ப கட்சி இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதிமுகவிலே நான் சொல்றேன். இல்ல அது எனக்கு தெரியும் சார். அவ்வளவுதான். அவர் முதலமைச்சரா இருக்கும்போது தான் நான் ஃபீல்டுக்கு வந்தேன். சரிங்களா? ஆனா எடப்பாடி தான் கரெக்ட். அதுதானே நிக்கும். நான் எப்ப ஃபீல்டுக்கு வந்திருப்பேன்னு கொஞ்சம் ஞாபகம். சரி சார், எனக்கு நல்லா தெரியும் சார். என்டிஏ கூட்டணி ஆட்சின்றத முடிவு பண்ணிட்டாங்க. அமித்ஷா ஏதோ ஒரு பிளான்ல இருக்காரு சார். ட்விட்டர்ல நேற்றுக்கு போடும்போது என்டிஏ ஆட்சியை கொண்டு வரணும் தான் அந்த முடிவுல இருக்காரு. ஓப்பனா சொல்றாரு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது ஊழல் புயலும் மது வெள்ளமும் ஒளியும் தர கரெக்டா சொல்லிட்டாரு. அமித்ஷாவின் வியூகம் இந்தியாவின் பல மாநிலங்களில் எடுபட்டு தமிழ்நாட்டில் எடுபட போகிறது என்பதை 26 மே மாசம் திரும்பவும் நம்ம பேசுவோம். அப்ப நீங்க பாருங்க. என்ன கால்குலேஷன் எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு புரியாட்டு சரியான கால்குலேஷன். உங்களுக்கு புரிஞ்ச சதுரங்க வேட்டை படத்துல சரி அந்த ஒரு வியூகம் வைப்பாரு. அந்த நட்டி நடராஜ் சார் ஒரு வியூகம் வைப்பாரு. அதுல வகுத்துட்டு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு புரியல. நல்ல வேலை உனக்கு புரிஞ்சா நான் வேற வியூகம் வைக்கணும்னு நினைச்சேன்.
அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப வேறவே ஒத்துப்பாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. இன்னும் எவ்வளவு பேர் புரியும்? உங்களுடைய இயக்க தோழர்கள் எல்லாம் புரிஞ்சு. அதனால புரியாம இருக்கிறது நல்லது. ஆனா அமித்ஷாவை பற்றி நான் நிறைய விஷயங்கள் எடுத்து படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவர் வந்து இந்த வியூகம் வகுக்கிறாருன்னா ஒரு மாநிலத்துல ஏகப்பட்டதா ஒரு சில விஷயங்களும் பண்ணுவாரு, சில அரசியலும் பண்ணுவாரு. என்னனாலும் வார்த்தை பயன்படுத்திக்கலாம். என்ன வார்த்தையாலும் பயன்படுத்திக்கலாம். இல்ல இதே நீங்க அண்ணாமலை அவர்களை பத்தி இதே இடத்துல நீங்க என்ன பேசுனீங்கங்கிற ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் மறக்க மாட்டேன். அதாவது நீங்க சில்மிசம் பண்ணாருன்னு இந்த நாட்டுடைய உள்துறை நீங்க பேசிக்கலாம். நான் கேள்வி வைக்கும்போது 15 வார்த்தை சொல்லுவேன், பாண்டே கண்டுக்காம விட்டுவா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தையா நிறுத்துவேன் சொல்ல சார். இந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை பத்தி நீங்க பேசணும். இந்த வார்த்தையை ஒரு அமைச்சர் பத்தி 35 அமைச்சர்ல ஒரு அமைச்சர் பத்தி சில்மிசம் பண்ணார அமைச்சர் நீங்க பேசணும். உள்துறை அமைச்சர் பேசுவீங்களா நீங்க? என்னனாலும் டேக்கன் கிராண்டடா? பல கட்சி எம்எல்ஏக்களை வேலைக்கு வாங்கிருக்காங்க சார். நீங்க நியாயமான சார், நீங்க நடுநிலையாளர் சார். நீங்க நியாயமான நீங்க தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் பேரை சொல்லி இப்ப சொல்லுங்க. நான் அந்த வார்த்தையை என்ன வித்ட்ரா பண்ணிக்கிறேன் சார். இப்படிதானே சார் ஒவ்வொரு தடவை போவீங்க. நான் வித்ட்ரா பாண்டே கண்டுக்காம இருப்பான்னு பாப்பீங்க, உட்கார்ந்துட்டீங்க. நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் சார். நான் அந்த வார்த்தையை வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன இதே மாதிரி பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை பத்தி நீங்க பேசுங்க சார். பல மாநில கட்சிகளை உடைத்து கபலீகரம் செய்து ஆட்சிக்கு வந்த கட்சி தானே சார் பிஜேபி. வாங்க அதை தானே நான் சொன்னேன். அதை நம்ம மொழியில சேகர்பாபு எந்த கட்சி, திரு ஏவாவல் எந்த கட்சி, திரு ராஜகண்ணப்பன் எந்த கட்சி, திரு செந்தில் பாலாஜி எந்த கட்சி, ரகுபதி எந்த கட்சி, இன்னும் பத்தியம் சொல்லுவாங்க உங்களுக்கு. இவங்க எல்லாம் கபலீகரம் பண்ணீங்களா, வேற ஏதாவது பண்ணீங்களா? பிற கட்சிகளை கபலீகரம் பண்ணி சொல்றீங்க. மதிமுக எப்படி உருவான கட்சி? எங்கள் மீது கொலைப்பழி சுமற்றவர்கள் சொன்னாரா இல்லையா? வைக்கும் கொலைப்பழி சுமற்றவர்கள் உங்களுக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க. அன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு எங்க கொள்கை முரண்பாடு இருக்கு? அடுத்தவங்க எல்லாம் கபலீகரம். நீங்க என்ன பண்றீங்க? அது என்ன கரம்? நேசக்கரமா? கோபி நேனார் என் உயிருக்கு ஆபத்துன்றாரு, நேச சக்தியில் ஒன்னா இருக்கணும்னு சொல்றீங்க. என்னங்க நீங்க பண்றதெல்லாம் வேற. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு எல்லா அநீதி இழைக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சியில் கல்வி பட்டியல பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க. மாநில பட்டியல் இருந்தது, எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. ஆட்சி 2 முறை திமுக ஆட்சி கலைச்சது பக்கத்துல கூட வச்சிருக்கீங்க. அது முரண் கிடையாது சார். பிஜேபி கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய இப்ப ரீசன்ட் டேஸ்ல பண்ணிருக்காங்க. வாங்க முதல்ல போயிட்டாரு. ஒண்ணா சொல்லு, ஒண்ணா சொல்லு. எத்தனை தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கண்ணுக்கு எனக்கு தெரிஞ்ச குறுக்கு வழி அரசியல்னா பிஜேபின்னு நிறைய இப்ப நிறைய ஒண்ணு அரசு பத்தி பேசுங்க, அரசியல் பத்தி வாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட அநீதி பிஜேபி கண்முன்னாடி அழைச்சிருக்கு. நான் அப்படி சொல்லல, தமிழ்நாட்டுக்கு சொல்லல. தமிழ்நாட்டுக்கும் அந்த வியூகத்தை செய்ய போகிறாரு அமித்ஷா. நேத்துக்கு அவர் ட்விட்டர்ல தான் ஏதோ வேணுமோ செய்வாங்க. நீங்க செய்றீங்கல்ல, அதான் சொன்னேன். அதிமுக இருக்கிறவங்க அவங்க நல்லவங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு பேசுறது கூட வைரலா போயிட்டு இருக்கா இல்லையா? எல்லாரும் பேசுறாங்க. அப்ப அவர் அவ்வளவு விமர்சனம் நீங்க கூட்டி வச்சிருக்கீங்கல்ல. அன்னைக்கு எப்படி கெட்டவரா இருந்தார், இன்னைக்கு எப்படி நல்லவரா மாறினார்? சேகர் பாபு எதிர வடசென்னை மாவட்டத்தில் இருக்கும் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் திமுக கலெக்டர் பண்ணிருக்காரு. இன்னைக்கு செயல் பாபு மாறினாரா இல்லையா? இப்படி உங்களுக்கு கட்சி வந்தா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எளிமையா யோசிக்கணும்ல. உங்க கட்சி எங்களுக்கு பாதிச்சா எங்களுக்கு வருத்தம். நாங்க எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டிருக்கிறோம். திரு தங்கந்தன் சொல்றாரு உங்க கட்சிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. என்ன அப்ப என்ன கணக்கு? நாங்கள் அங்காளி பங்காளி. அவ டிஎம்கே கூட உங்களுக்கு என்ன கலக்கு? ஏடிஎம் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி 2026 வரும்னு சொல்லியிருக்காரு. அதை எடப்பாடி ஏற்றுக்கொண்டாருன்ற ஒரு புள்ளியில அந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்விட்டர் பதிவுல போட்டிருக்காரு. நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். 2026 ஒத்துக்க மாட்டாரே சார். செல்லூர் ராஜு பேசினாரு. ஏங்க கவலைப்படுறீங்க? அவர் எதுக்கு ஒத்துக்கிறாரு, எதுக்கு ஒத்துக்கல? நீங்க கல்யாணம் நடந்து உங்களுக்கு சொன்னேன்ல, நான் புரோட்டோகால் சொல்லிட்டேன். பொண்ணு பாக்குறது, நிச்சயார்த்தம், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வரவேற்பு உண்டு, இன்விடேஷன் இருக்கும், வந்துருங்க. பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு செவி சாய்ப்பாரா, அதே போல இதற்கு ஒத்துக்கொண்டுதான் வந்திருப்பாரா எடப்பாடி? அவர் பயன்படுத்தியது என்டிஏ ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சி தனியா பிரிச்சா உங்களுடைய சாமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பார்க்கலாம். நீங்க சொல்றது எனக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்? புரியாதுல. நாங்க அது ஒரே ஒரு பேப்பர் படிச்சா அப்படிதான். மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.